கடந்த டிசம்பர் மாதம் திருவண்ணாமலையில வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு மிகச் சிறப்பாக நடத்தி காட்டினோம். ஒரு இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அணியினுடைய நிர்வாகிகள் சந்திப்பு இவ்வளவு பிரம்மாண்டமாக நடத்த முடியுமா அப்படின்னு ஒட்டுமொத்த இந்தியாவுமே திரும்பி பார்த்துச்சு. அந்த திருவண்ணாமலை சந்திப்பை பார்த்து இன்னைக்கு அந்த சந்திப்பையும் ஓவர்டேக் பண்ற மாதிரி விருதுநகர்ல தெற்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பை நாம நடத்தி காட்டி இருக்கின்றோம். இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் உங்களுடைய எழுச்சியையும் மகிழ்ச்சியையும் பார்க்கும்போது இது வெறும் நிர்வாகிகள் சந்திப்பா அல்ல வர இருக்கக்கூடிய தேர்தலுடைய வெற்றி மாநாடுன்னு சொல்ற அளவுக்கு மிகுந்த எழுச்சியோடு நீங்க கலந்து கொண்டிருக்கிறீங்க. வந்திருக்கக்கூடிய அந்த 1 லட்சம் இளைஞர் படைய நிர்வாகிகளை உங்களுடைய சகோதரனாக உங்களுடைய டீம்மேட்டாக வருக வருக என வரவேற்கின்றேன். இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம் பண்ணப்போ கழக இளைஞர்கள் மீது தடியடி துப்பாக்கி சூடு பல்வேறு தாக்குதல்கள் நடத்துறாங்க. அப்போ அண்ணா சொன்னாரு, உங்களோட தடி அடியால துப்பாக்கியால சாதிக்க முடியாத இளைஞர் கூட்டத்தை நான் என்னோட சுட்டு விரல் காட்டினா தமிழ்நாட்டு இளைஞர் பட சாதிக்கும் அப்படின்னு பேரங்க அண்ணா சொன்னார். தலைவர் அவர்களே, அண்ணா சொன்னது சுட்டு விரல், நான் சொல்றேன் சுட்டு விரல் தேவையில்லை உங்களுக்கு. நீங்க கண் அசைச்சா போதும், இங்க இருக்கக்கூடிய இளைஞர் பட நீங்க சொல்றத செஞ்சு காட்டும். இங்க இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான இளைஞர்கள் தம்பிமார்கள் உங்கள் சார்பா நான் சொல்றேன், எங்களுடைய உதயசூரியன் சின்னங்கிறது சும்மா ஏதோ செவுத்துல எழுதுற சின்னம் கிடையாது. கழக உடன்பிறப்புகள் ஒவ்வொருத்தருடைய இதயத்திலையும் ரத்தத்திலையும் ஊறி போன சின்னம் உதயசூரியன். களத்துல நின்று ஜெயிக்க போற கட்சி உதயசூரியன் சின்னம் தான் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் தான். இளைஞர் அணியினர் விருதுநகர்ல கூடினாங்க, கழகத்துடைய வின்னிங் கவுண்டவுனை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு வரலாறு சொல்லட்டும். இங்கே கூடியிருக்கக்கூடிய உங்களை எல்லாம் பார்க்கும்போது மற்றவர்களுக்கு என்ன தோணும்னா, திமுகனா பிரம்மாண்டம், அதிலே இளைஞர் அணினா பிரம்மாண்டம், இன்னும் சொன்னா உதயநிதினா அதை விட பிரம்மாண்டம். ஏன்னா பலருக்கும் பொதுக்கூட்டங்களை நடத்துறது பெரிய சவாலா இருக்கு. ஆனா நமக்கு மாநாடுகள் என்பது வார வாரம் நடக்கக்கூடியதா ஆயிடுச்சு. இப்போ உங்களை பார்க்க எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. காரணம், நான் பார்த்து பார்த்து வளர்த்த இளைஞரணியில் இப்போ உங்களை எல்லாம் பார்க்கிறப்போ அந்த மகிழ்ச்சி டபுள் ஆகுது, ட்ரிபிள் ஆகுது. நம்ம திராவிட இனத்தினுடைய மேன்மைக்காக, தமிழ் மொழியினுடைய உயர்வுக்காக, தனித்துவமான தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக உங்களை எல்லாம் கொள்கை பிடிப்போடும் கழக பற்றோடும் வளர்த்தெடுக்கிறார் நம்முடைய இளைஞரணியின் செயலாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் தம்பி உதயநிதி அவர்கள். தமிழ்நாட்டுக்கும் தமிழினத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் என்றும் நீங்கள் தேவை. உங்களை போன்ற உடன்பிறப்புகள் எண்ணிக்கை அதிகமானா 1 நூற்றாண்டு மட்டுமல்ல, இன்னும் பல நூற்றாண்டு காலத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த கொம்பனாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது. நாம தான் 7வது முறையும் ஆட்சி அமைக்க போகிறோம். நம்ம எதிரிகள் உட்பட யாருக்கு இந்த சந்தேகம் கிடையாது. ஆனா நாம தான் எப்படி வெற்றி பெற போறோம் என மெத்தனமா இருந்துடக்கூடாது. பரம்பரையா திமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய குடும்பமாக இருந்தாலும் சரி, இதுவரை நமக்கு வாக்களிக்காத குடும்பமாக இருந்தாலும் சரி, பரப்புரையில் கடைசி நிமிடம் வரை மக்களை சந்திச்சு வாக்கு கேட்டுக்கொண்டே இருக்கணும். இதுதான் உங்களுக்கான டாஸ்க். செய்வீங்களா? அனைத்து துறைகளையும் தமிழ்நாடு முன்னேறி இருக்கு. இதை நீங்க எங்க வேணாலும் போய் நெஞ்சு நிமிர்த்தி சொல்லலாம். நடக்க போற தேர்தல் தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ. இதுல நாம தமிழ்நாட்டை ஜெயிக்க வைக்கணும். வளர்ந்த தமிழ்நாட்டை மேலும் சிறந்த தமிழ்நாடாக உயர்த்துவோம். முன்னேறிய தமிழ்நாட்டை இன்னும் முற்போக்கான தமிழ்நாடாக உயர்த்துவோம். அதற்கு இளைஞர்களுடைய உங்களுடைய முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். உழையுங்க, அதுவும் உங்க தனித்தன்மை எல்லோருக்கும் தெரிகிற மாதிரி உழையுங்க. உங்க உழைப்பால கழகத்தை, மாநிலத்தை உயர்த்துங்க. அடுத்து வெற்றி மாநாட்டில் மீண்டும் சந்திப்போம். தமிழ்நாடா என்டிஏவா என்ற ஜனநாயக போர்ல நாம் வெல்வோம் ஒன்றாக.